ஃபாத்திமா என்ற முஸ்லிம் மாணவியும் ஜார்ஜ் என்ற கிறிஸ்தவ மாணவனும் மிகுந்த காதலர்களாக கல்லூரியில் படித்து வந்தனர். ஃபாத்திமாவின் தந்தை தன் அருமை மகளுக்கு திருமணம் நடத்த நாடி மாப்பிள்ளை பார்த்து கல்யாணமும் முடிவாக்கப்பட்டது. ஃபாத்திமா மௌனம் சம்மதமாக இருந்தாள். ஆனால் தன்னை பெற்று வளர்த்த தாய் தந்தையருக்கே தெரியாமல் இருவரும் தலைமறைவாகி விடலாம் என முடிவு செய்தனர். எப்படியோ இந்த விஷயம் அவளின் தந்தைக்கு தெரிந்துவிட்டது. அவள் அழுது கொண்டு தன் தந்தையிடம் கூறினாள், ஜார்ஜை தவிர வேறு யாருடனும் என்னால் வாழவே முடியாதென்று அழுது புலம்பினாள். மகளின் ஆசைக்கும் மகிழ்ச்சிக்கும் ஒருபோதும் தடையில்லாமல் இருந்த அந்த தந்தை சம்மதித்து விட்டார். ஊர்வாசிகள் குடும்பத்தினரிடத்தில் எப்படி பதில் சொல்வேன் என்று நினைத்து தனியாக ஏங்கிக் கொண்டிருந்தார். அவர் ஜார்ஜை நேரில் சந்தித்தார். குரானை கொடுத்துவிட்டு கல்யாணத்துக்கு முன்னால் இதை படித்து முடித்துவிட வேண்டும் என்று கட்டளையிட்டார். ஜார்ஜ் அதை வாங்கி ஆர்வத்துடன் படிக்க ஆரம்பித்தார். இவ்வளவு நாளாக பைபிள் படித்த அவனுக்கு குரான் ரொம்ப பிடித்தது. இயேசுவையும் மரியத்தையும் கூறுவதனால் அதிக அக்கறையுடன் படித்தான். மாதங்கள் கடந்து சென்றது. அவன் ஹிஃபாவின் வாப்பாவிடத்தில் போனில் பேசுகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும், நான் ஜார்ஜ் என்கின்ற முகமது ஃபாசில் பேசுகிறேன் என்றான். ஃபாத்திமாவின் வாப்பாவிற்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. மட்டற்ற மகிழ்ச்சி, சந்தோஷத்தினால் துள்ளி குதித்தார். ஆனால் தங்களின் மகள் எனக்கு தேவையில்லை. அவளை என்னால் ஒருபோதும் மனைவியாக்க முடியாது. ஃபாத்திமாவின் தந்தை ஆச்சரியத்துடனும் அதிர்ச்சியுடனும் ஏன் என்று கேட்டார். ஜார்ஜ் சொன்னான், இவ்வளவு நாளாக அவளை வளர்த்து ஆளாக்கிய அவளின் தாய் தந்தையை விட்டு அதைவிட மகிமை மிக்க இந்த இஸ்லாத்தை தூக்கி எறிந்துவிட்டு என்னுடன் வந்த அவளை எப்படி நம்புவது? சுவனம் நரகம் இருக்கிறது என்று இவ்வளவு தெளிவாக குரான் கூறிய பிறகும் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த என்னுடன் வருவதற்கு தயாரான அவளை எப்படி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும்? எனக்கு தேவை சாலிகான ஒரு மனைவி. அதை நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் என்று பதில் கூறினான். உண்மையாகவே இஸ்லாம் மார்க்கத்தை முழுமையாக அறிந்த ஒரு முஸ்லிமிடமிருந்து இப்படியான பதிலே நிச்சயம் வரும். சுபஹான்.